பொழியும் பலியினிலே ஒருங்கிணைவோம், கரங்குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். ஒருங்கிணைவோம், உன்னதரை போற்றுவோம். சந்தோஷம் பெருகிடுதே அவர் சந்நிதி காண்கையிலே. சந்தோஷம் பெருகிடுதே அவர் சந்நிதி காண்கையிலே. ஆனந்தமுடனே அவர் திருமுன்னே கூடிடுவோம், கூடிடுவோம். ஆண்டவரே நம் கடவுள் என்று பாடிடுவோம், பாடிடுவோம். ஆனந்தமுடனே அவர் திருமுன்னே கூடிடுவோம், கூடிடுவோம். ஆண்டவரே நம் கடவுள் என்று பாடிடுவோம், பாடிடுவோம். அவரே நம்மை படைத்தார், அவருக்கு சொந்தம் நாம். அவர் படைப்புகள் நாம், அவர் பிள்ளைகள் நாம், அவர் மந்தையின் ஆடிகள் நாம். திருக்குலமே எழுந்திடுக, அருள் பொழியும். ஒருங்கிணைவோம், கரங்குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். ஒருங்கிணைவோம், கரங்குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். புனித கன்னிமரியே, நீர் மகிழ்ச்சிக்கு உரியவர், புகழ் அனைத்துக்கும் மிகவும் தகுதியுள்ளவர். ஏனெனில் நீதியின் கதிரவனாகிய எங்கள் கடவுளாம் கிறிஸ்து உம்மிடம் இருந்தே தோன்றினார். அவர் வழியாகவே நாங்கள் காப்பாற்றப்பட்டோம், மீட்க பெற்றோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று இலங்கையர்களாகிய நாம் மகிழ்ச்சி அடைகிறோம், பெருமைப்படுகிறோம். அன்னை மரியாவை நமக்கு தந்த எல்லாம் வெல்ல பரலோக பிதாவை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். ஏனென்று சொன்னால், இன்றைக்கு பல ஆண்டுகளுக்கு முன் நடைபெற்ற இரண்டாம் மகா யுத்தத்திலே இருந்து நம்மை அன்னையினுடைய பரிந்துரையினாலே வானக தந்தை பாதுகாத்தார். அன்னையின் நம்முடைய நாட்டுக்காக பரிந்துரை செய்து நம்முடைய நாட்டிற்கு வரவிருந்த அழிவை நீக்கினார். எனவே இந்த திருப்பலி வழியாக ஆண்டவருக்கு நன்றி கூறுவதோடு, பேரழிவாகிய சாத்தானினுடைய பிடியிலே இருந்து, பாவத்தின் பிடியிலே இருந்து ஆன்மாக்கள் மடிந்து போகாத வண்ணம் அன்னை மரியா நமக்காகவும் பரிந்து பேச வேண்டும் என்று சொல்லி இந்த திருப்பலியிலே நாம் உருக்கமாக மன்றாடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்களோடு இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்ளுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே
இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனச்சோர்வு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம். உம்மை வாழ்த்துகின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம். உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், 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 ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, புனிதம் மிக்க இலங்கை மாதாவின் பாதுகாப்பின் கீழ் மகிழ்கின்ற நம்பிக்கையாளர்களுக்கு நீர் அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அவருடைய கனிவான பரிந்துரையால் மண்ணுலகின் தீமைகள் அனைத்திலிருந்தும் நாங்கள் விடுவிக்க பெற்று விண்ணகத்தில் நிலையான மகிழ்ச்சியை அடைய தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 17, இறைவசனங்கள் 8 தொடக்கம் 16 முடிய. பின்னர் அமலேக்கியர் இரபிதிமில் இஸ்ரவேலரை எதிர்த்து போரிட வந்தனர். மோசே ஜோசுவாவை நோக்கி,
நம் சார்பில் தேவையான ஆட்களை தெரிந்தெடு. நாளை நீ போய் அமலேக்கியரை எதிர்த்து போரிடு. நான் கடவுளின் கோலை கையில் பிடித்தவாறு குன்றின் உச்சியில் நின்று கொள்வேன் என்றார். அமலேக்கியரை எதிர்த்து போரிட மோசே கூறியவாறு ஜோசுவா செய்யவே மோசே, ஆரோன், கூர் என்பவர்கள் குன்றின் உச்சிக்கு ஏறிச் சென்றனர். மோசே தம் கையை உயர்த்தியிருக்கும் போதெல்லாம் இஸ்ரவேலர் வெற்றியடைந்தனர். அவர் தம் கையை தளர விட்ட போதெல்லாம் அமலேக்கியர் வெற்றியடைந்தனர். மோசேயின் கைகள் தளர்ந்து போயின. அப்போது அவர்கள் கல்லொன்றை அவருக்கு பின்புறமாக வைக்க அவர் அதன் மேல் அமர்ந்தார். அவர் கைகளை ஆரோன் ஒரு பக்கமும் கூர் மறுபக்கமுமாய் தாங்கிக் கொண்டனர். இவ்வாறாக அவர் கைகள் கதிரவன் மறையும் வரை ஒரே நிலையில் இருந்தன. ஜோசுவா அமலேக்கையும் அவருடைய மக்களையும் வாளுக்கிரையாக்கி முறியடித்தார். ஆண்டவர் மோசேயை நோக்கி, இதை நினைவு கூறும்படி ஒரு நூலில் எழுதி வை. நான் அமலேக்கியரின் நினைவை வானத்தின் கீழிருந்து ஒழித்து விடுவேன் என்பதை ஜோசுவாவின் காதுகளிலும் போட்டுவை என்றார். மோசே பலிப்பீடம் ஒன்று கட்டி அதற்கு ஜாவே நீசி என்று பெயரிட்டு அழைத்தார். ஏனெனில் ஆண்டவரின் அரியணையை எதிர்த்து ஒரு கை ஓங்கியுள்ளது. இதனால் தலைமுறை தோறும் அமலேக்கியருடன் ஆண்டவர் போரிடுவார் என்று உரைத்தார் அவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரையாக, வாருங்கள் ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். வாருங்கள் ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். வாருங்கள் ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். வாருங்கள் ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். நன்றியுடன் அவர் திருமுன் செல்வோம். புகழ்பாக்களால் அவரை போற்றி ஆர்ப்பரிப்போம். ஏனெனில் ஆண்டவர் மாண்புமிகு இறைவன், தெய்வங்கள் அனைத்துக்கும் மேலான பேரரசர். வாருங்கள் ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். பூவுலகின் ஆழ்பகுதிகள் அவர் தம் கையில் உள்ளன. மலைகளின் கொடுமுடிகளும் அவருக்கே உரியன. கடலும் அவருடையதே, அவரே அதை படைத்தார். உலர்ந்த தரையையும் அவருடைய கைகளே உருவாக்கின. வாருங்கள் ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். வாருங்கள் தாழ் பணிந்து அவரை தொழுவோம். நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள். நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். வாருங்கள் ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அன்று மெரிபாவிலும் பாலி நிலத்திலும் மாசாவிலும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். வாருங்கள் ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர். என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். 40 ஆண்டளவாய் அந்த தலைமுறை எனக்கு வெறுப்பூட்டியதால் நான் உரைத்தது, அவர்கள் உறுதியற்ற உள்ளம் கொண்ட மக்கள், என் வழிகளை அறியாதவர்கள். வாருங்கள் ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். வாருங்கள் ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 16, இறைவசனங்கள் 25 முதல் 33 நிறைவு பெற. நள்ளிரவில் பவுலும் சீலாவும் கடவுளுக்கு புகழ் பாடி இறைவனிடம் வேண்டினர். மற்ற கைதிகளோ இதனை கேட்டு கொண்டிருந்தார்கள். திடீரென ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டது. சிறைக்கூடத்தின் அடித்தளமே அதிர்ந்தது.
உடனே கதவுகள் அனைத்தும் திறந்தன. அனைவரின் விலங்குகளும் கழன்று விழுந்தன. சிறை காவலர் விழித்தெழுந்து சிறைக்கூடத்தின் கதவுகள் திறந்திருப்பதைக் கண்டு கைதிகள் தப்பி ஓடியிருப்பார்கள் என எண்ணி வாளை உருவி தற்கொலை செய்து கொள்ள முயன்றார். பவுல் உரத்த குரலில் அவரை கூப்பிட்டு, நீர் உமக்கு தீங்கு எதுவும் செய்து கொள்ளாதீர், நாங்கள் அனைவரும் இங்கேதான் இருக்கின்றோம் என்றார். சிறை காவலர் உடனே ஒரு விளக்கை கொண்டு வரச் சொல்லி விரைந்தோடி வந்து நடுங்கியவாறே பவுல் சீலா ஆகியோரின் காலில் விழுந்தார். அவர்களை வெளியே அழைத்து வந்து, பெரியோரே, மீட்படைய நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆண்டவராகிய இயேசுவின் மேல் நம்பிக்கை கொள்ளும், அப்பொழுது நீரும் வீட்டாரும் மீட்படைவீர்கள் என்றார்கள். பின்பு அவர்கள் ஆண்டவரின் வார்த்தையை அவருக்கும் அவர் வீட்டில் இருந்தோர் அனைவருக்கும் அறிவித்தார்கள். இரவு நேரத்திலேயே அவர் அவர்களை கூட்டிச் சென்று அவர்களின் காயங்களை கழுவினார். பின்பு அவரும் அவரை சேர்ந்தவர்களும் திருமுழுக்கு பெற்றார்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. கன்னிமரியே, பெருமகிழ்வு கொண்டவர் நீர், புகழ் அனைத்திற்கும் தகுதி பெற்றவரும் நீர். ஏனெனில் நீதியினாதவன் நம் இறை கிறிஸ்து உம்மிடமிருந்து உதயமானார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து வாசகம். கலிலேயாவில் உள்ள கானாவில் திருமணம் ஒன்று நடைபெற்றது. இயேசுவின் தாயும் அங்கு இருந்தார். இயேசுவும் அவருடைய சீடரும் அத்திருமணத்திற்கு அழைப்பு பெற்றிருந்தனர். திருமண விழாவில் திராட்சை ரசம் தீர்ந்து போகவே இயேசுவின் தாய் அவரை நோக்கி, திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது என்றார். இயேசு அவரிடம், அம்மா, அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும்? எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்றார். இயேசுவின் தாய் பணியாளரிடம், அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்றார். யூதரின் தூய்மை சடங்குகளுக்கு தேவையான 6 கல் தொட்டிகள் அங்கே இருந்தன. அவை ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளும். இயேசு அவர்களிடம், இத்தொட்டிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்று கூறினார். அவர்கள் அவற்றை விளிம்பு வரை நிரப்பினார்கள். பின்பு அவர், இப்போது மொண்டு பந்தி மேற்பார்வையாளரிடம் கொண்டு போங்கள் என்று அவர்களிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறே செய்தார்கள். பந்தி மேற்பார்வையாளர் திராட்சை ரசமாய் மாறியிருந்த தண்ணீரை சுவைத்தார். அந்த இரசம் எங்கிருந்து வந்தது என்று அவர்களுக்கு தெரியவில்லை. தண்ணீர் மொண்டு வந்த பணியாளருக்கே தெரிந்திருந்தது. ஆகையால் பந்தி மேற்பார்வையாளர் மணமகனை கூப்பிட்டு, எல்லாரும் நல்ல திராட்சை இரசத்தை முதலில் பரிமாறுவர், யாவரும் விருப்பம் போல குடித்த பின்தான் தரம் குறைந்த இரசத்தை பரிமாறுவர். நீர் நல்ல இரசத்தை இதுவரை பரிமாறாமல் ஏன் வைத்திருந்தீர் என்று கேட்டார். இதுவே இயேசு செய்த முதல் அருமடையாளம். இது கலிலேயாவில் உள்ள கானாவில் நிகழ்ந்தது. இதன் வழியாக அவர் தம் மாட்சியை வெளிப்படுத்தினார்.
அவருடைய சீடரும் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே பிரியமான சகோதர சகோதரிகளே, உலகையே உலுக்கிய போர் அது இரண்டாம் மகா யுத்தம், உலகப் போர். இந்த இரண்டாம் மகா யுத்தத்தில், உலக மகா யுத்தத்திலே பல உயிர்களை அந்த யுத்தம் காவு கொண்டது. அது மாத்திரமில்லாமல் பல நாடுகளிலே அது ஏற்படுத்திய தாக்கம் இன்றும் இருக்கிறது. அணுக்குண்டுகள், இன்னுமாக இரசாயன குண்டுகள் என்று பயன்படுத்தி இந்த உலகமே அதிர்ந்து போகின்ற அளவுக்கு யுத்தம் நடைபெற்றது. எனவேதான் மக்கள் இன்றும் பீதியிலே இருக்கிறார்கள். மூன்றாம் உலக மகா யுத்தம் என்ற ஒன்று வரலாற்றிலே இனிமேல் நிகழ்ந்திடக்கூடாது, இல்லையேல் மனிதம் அழிந்துவிடும், மனிதம் மறக்கப்பட்டுவிடும், மனிதனுக்கு அவனுடைய மாண்புகள், மனிதன் கொண்டிருக்கக்கூடிய மனிதனுக்குரிய உண்மையான தன்மைகள், மதிப்பு எல்லாமே இல்லாமல் போய்விடும் என்று இன்று வரை பலர் இந்த உலக மகா யுத்தம் ஏற்படாத வண்ணம் தடுத்து கொண்டிருக்கிறார்கள். அவற்றிலே திரு அவை மிகவும் முன்னிலையிலே நின்று எந்த நாடுகளுக்கிடையிலே, அரசுகளுக்கிடையிலே யுத்தம் நிகழ்கிறதோ அங்கு தன்னுடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்தி உலக அமைதிக்காக வேண்டிக் கொண்டிருக்கிறது. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே பிரியமான சகோதர சகோதரிகளே, இவ்வாறு இரண்டாவது உலக மகா யுத்தம் நடைபெற்ற காலத்திலே இலங்கைக்கும் அதனுடைய பாதிப்புகள் வர இருந்தது. அந்த வேளையிலே பேராயராக இருந்த ஆயர் அவர்கள் அன்னை மரியாவுக்கு நேர்ந்து கொண்டார். இலங்கையை, அன்று சிலோன் என்று அழைக்கப்பட்டது, இலங்கையை ஏதாவது ஆபத்துக்கள் தாக்க வருகிற பொழுது அன்னை மரியா அதை பாதுகாத்தால் அதற்கு பரிகாரமாக அன்னை மரியாவுக்கு ஒரு அழகிய பேராலயம் அமைப்பேன் என்ற அந்த வாக்கு நிறைவேற்றப்பட்டது. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே பிரியமானவர்களே, வரலாற்றிலே சொல்லுகிறார்கள், நாங்கள் பார்க்கிறோம், வாசிக்கிறோம், வரலாற்றில் சொல்லுகிறார்கள், இலங்கையை நோக்கி வந்து கொண்டிருந்த அந்த போர் விமானங்கள் அதனுடைய குண்டு வீச்சுக்களிலே இருந்து அன்னை மரியா இலங்கையை பாதுகாத்தார் என்றும், அதனால் 1947 ஆண்டு பிப்ரவரி மாதம் 5ஆம் நாளிலே அன்னை மரியாவை இலங்கை மாதா, குயின் ஆஃப் ஸ்ரீலங்கா என்று அவர்கள் பெயர் சூட்டினார்கள். இலங்கை மாதா. இன்று அன்னையினுடைய பெயரிலே இலங்கை மாதா பேராலயம் இருக்கிறது, பெருங்கோவில் இருக்கிறது. அது தேவத்தை என்கின்ற இடத்திலே. அங்கே பலர், அது ஒரு யாத்திரை ஸ்தலமாக எல்லோரும் தரிசிக்கின்ற இடமாக அது இருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் இலங்கை மாதா தேசிய குறுமடம் என்று அன்னையினுடைய பரிந்துரைக்குள்ளும் பராமரிப்புக்குள்ளும் பெயர் சூட்டப்பட்டு பாதுகாவலியாக கொண்டு இயங்குகின்ற தேசிய குறுமடம். அங்கே இறையியல், மெய்யியல் கற்கையும் குருக்களுக்கான குருக்களாக வரவிருக்கிற அருட்சகோதரர்களுக்கான பயிற்சியும் வழங்கப்படுகிறது. இவ்வாறாக அன்னையினுடைய பரிந்துரையை நாங்கள் அனைவரும் பெற்றுக்கொள்வதால், இலங்கை நாடு முழுவதும் பெற்றுக்கொண்டு இருக்கிறதுனால், அது மாத்திரமில்லாமல் இனிமேலும் பெறப்போவதால் இந்த நாளை பெருவிழாவாக இலங்கை திரு அவை அறிவித்திருக்கிறது. இது ஒரு பெருவிழா. இலங்கை திரு அவைக்கு இது ஒரு பெருவிழா. ஏனென்று சொன்னால், சொலம்னிச்சி என்று சொல்லுவார்கள். ஏனென்று சொன்னால் அன்னை மரியாவின் பாதுகாப்பையும் பராமரிப்பையும் உணர்ந்து கொண்ட அற்புதமான நாளாக அமைகிறது. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த பின்னணியையும் இன்றைய நாளிலே நாங்கள் வாசித்த இறைவார்த்தை பின்னணியையும் அடிப்படையாக கொண்டு இந்த நாள் நமக்கு என்ன செய்தியை தருகிறது என்று நாங்கள் விளங்கிக் கொள்ள முற்படுவோமாக இருந்தால், இன்றைக்கு நாங்கள் எல்லாம் பார்த்தோம்னா மரியாவே சம்பந்தமில்லாத முதலாவது வாசகம். அன்னை மரியாவுக்கும் இந்த வாசகத்துக்கும் என்ன சம்பந்தம் என்று பார்த்தால், அமலேக்கியரோடு போர்,
அமலேக்கியரோடு போர் நடக்கிறது. இஸ்ராயேல் மக்கள் மீது அமலேக்கியர் போர் தொடுத்து இஸ்ராயேல் மக்களை ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அங்கே இருந்த அந்த பிரதான நபர் மோசேயினுடைய பரிந்துரை செபம் வேண்டுதல். அவர் அங்கே தன்னுடைய கரங்கள் இரண்டையும் தூக்கி வைக்கிறார். நாங்கள் பார்க்கிறோம், ஆரோனும் கூரும் சேர்ந்து அவருடைய கரங்களை தூக்கி பிடிக்க வெற்றி பெறுகிறார்கள். பரிந்துரை செபம். ஒரு காலத்திலே, இப்பொழுது அந்த பரிந்துரை செபம் என்கிற அந்த பழக்கம் இல்லாமல் போகிறது. ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு முன் பரிந்துரை செபம் செய்கிறவர்கள் என்று ஒரு குழுவினர் இருந்தார்கள். அவர்களிடம் நாங்கள் விண்ணப்பத்தை சொல்லலாம், அவர்கள் நமக்காக பரிந்துரை செபம் செய்வார்கள். சிலர் உண்ணா நோன்பு இருந்து செய்வார்கள், இரவிரவாக கண் விழித்து செய்வார்கள், குழுமமாக சேர்ந்து இந்த பரிந்துரை செபம் செய்வார்கள். அன்னை மரியா மோசே எவ்வாறு அமலேக்கியருக்காக பரிந்துரை செபம் செய்தாரோ அவ்வாறு அன்னை மரியா இலங்கை தேசத்திற்காக, நம் இலங்கையருக்காக அவர் இந்த உலக மகா யுத்தத்திலே இருந்து காப்பாற்றும்படி பரலோக பிதாவிடம் பரிந்துரை செய்தார், நம்மை பாதுகாத்தார். எனவே அமலேக்கியரோடு நடைபெற்ற யுத்தத்திலே மோசேயினுடைய பரிந்துரை, உலக மகா யுத்தம் நடக்கிற பொழுது அன்னை மரியாவினுடைய பரிந்துரை நமக்கு இருந்திருக்கிறது. எனவே தான் இந்த ஒப்பீடு நமக்கு தரப்படுகிறது. நாம் அனைவரும் மீட்பு பெற, 2வது வாசகத்தில் நீரும் உம்முடைய வீட்டாரும் மீட்பு பெறுவி. இன்றைக்கு நாங்கள் இலங்கையர்கள் மீட்பு பெற நாம் பெருமை பாராட்டுகிறோம். இலங்கையின் திருத்தூதர் புனித யோசவாஸ் அடிகளாரினுடைய வரவு நமக்கு விசுவாசத்தை, நம்பிக்கையை நம்முடைய தேசத்திலே உருவாக்கிவிட்டது. அது வேரோட வழிவகுத்தது. அவ்வாறு பிறையோடி வேரோடி இருந்த அந்த விசுவாசத்திலே வளர்ந்து வந்த இலங்கையர்கள் நாம் அழிந்து விடாமல் அன்னை இந்த உலக மகா யுத்தத்தின் போது நம்மை பாதுகாத்தார். நாம் அனைவரும் மீட்படைய, நீருமனுடைய வீட்டாரும் மீட்படைவீர், நாங்கள் அனைவரும் மீட்படைய இன்றைக்கும் அன்னை மரியா மீட்பின் காரணமாக இருந்து கொண்டிருக்கிறார். எனவே நான் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளை நாங்கள் பெருவிழாவாக கொண்டாடுகிற பொழுது அன்னையினுடைய பரிந்துரை நிரந்தரம், நிச்சயம். இன்றைக்கு அன்னை மரியாவுக்கு எதிராக பல கொள்கைகளும் சவால்களும் வருகிற இந்த நவீன யுகத்தினிலே நாங்கள் அனைவரும் சோர்ந்து விடாமல் அன்னையினுடைய பரிந்துரையை நோக்கி செல்ல வேண்டும் என்பதற்கு இன்னும் ஒரு எடுத்துக்காட்டு தான் இன்றைய நற்செய்தி வாசகம். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே கானாவூர் திருமண வீட்டினிலே நிகழ்ந்த அந்த குறை, ரசம் தீர்ந்து விட்ட, ரசம் இல்லை என்று சொன்னால் வாழ்வே இல்லை, சாபம், இனிமேல் அங்கு ஆசிரியருக்கு இடமில்லை என்கின்ற ஒரு கட்டம். நமக்கும் அப்படித்தான் நிகழ்ந்தது. மகா யுத்தம், இனிமேல் ஒன்றுமில்லை, அழியப் போகிறோம் என்கின்ற அந்த நிலையிலே அன்றைய பேராயர்னுடைய அந்த வேண்டுகோள் கேட்கப்பட்டது. பிரியமானவர்களே, இன்றும் நாங்கள் பார்க்கிறோம், அன்னை மரியா இயேசுவிடம் சென்று பரிந்துரைக்கிறாள், கேளுங்கள், எங்களுக்கு இதை பெற்றுத்தாருங்கள் என்று கேட்கிறார். மகனே, ரசம் தீர்ந்து விட்டது, வாழ்வு முடிந்து விட்டது என்று சொல்லுகிறார். அந்த இடத்திலே அன்னையினுடைய பரிந்துரையினால் நிகழ்ந்த புதுமை அந்த மக்களை, குடும்பத்தை வாழ வைத்தது. கிறிஸ்தியசுக்குள்ளே அருமையான சகோதரர்களே, இன்றும் உலக மகா யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த உலக மகா யுத்தம் 1ஆம் 2ஆம் 3ஆம் உலக மகா யுத்தங்கள் போன்று 1 2 3 4 5 என்று இலக்கமிடப்பட வேண்டிய ஒரு மகா யுத்தம் அல்ல. மாறாக இந்த உலக மகா யுத்தம் படைப்பின் தொடக்கத்திலே இருந்து நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. படைப்பின் தொடக்கத்திலே ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய மறுத்த வானதூதர்கள் சென்று சாத்தானாக மாறினார்கள். அவ்வாறு அன்றிலிருந்து இன்று வரை உலக மகா யுத்தம் நடக்கிறது. ஆன்மாக்களை கொல்லுகின்ற மகா யுத்தம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த ஆன்மாக்களை கொல்லுகின்ற மகா யுத்தத்திலே நம்முடைய ஆன்மாக்கள் பழுதுபடாமல் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய ஆன்மாக்கள் ஆண்டவரை மட்டுமே நாடுகிற, பாவத்திலே இருந்து விடுதலை பெறுகிற, சாத்தானின் தந்திரங்களிலே இருந்து அகப்படாமல் விலகிச் செல்லுகின்ற ஆன்மாக்களாக மாற வேண்டும் என்று சொன்னால், அதற்கு பரிந்துரைப்பவள் நம்ம எல்லாம் தன்னுடைய இறகுகளுக்குள்ளே, தாய்மைக்குரிய பாசத்துக்குள்ளே அனைத்து நம்முடைய ஆன்மாக்கள் அழியாமல் பாதுகாக்கின்ற பெருமை அன்னைக்கே சாரும். அன்றைக்கு எவ்வாறு கருவிலே கருத்தரித்த தன்னுடைய மகனை ஒரு அபோஷன் செய்து உலகத்திலே இருந்து வரக்கூடிய எல்லா சவால்கள், யூத கலாச்சாரத்திலே இருந்து வரக்கூடிய எல்லா சவால்களுக்கும் மத்தியிலும் வடிவாக அவள் அந்த கருவை கருக்கலைப்பு செய்திருக்கலாம், இயற்கை முறைகளை பயன்படுத்தி
இப்போ நாங்கள் செயற்கை முறைகளை பயன்படுத்துகிறோம். அதை அழித்து விட்டிருக்கலாம், இயேசுவை இல்லாமல் செய்திருக்கலாம். ஆனால் அன்றிலிருந்து கருவிலே இடம் கொடுத்து, கல்லறையாக மாற்றாமல் இடம் கொடுத்து அந்த இயேசுவை பெற வைத்து மடியிலே போட்டு தாலாட்டி 12 வயதிலே தொலைந்த பொழுது தேடி கண்டுபிடித்து அதன் பின் வாழ்க்கை முழுக்க பிரயாணம் செய்து மறைபோதகங்களிலே பயணம் செய்து சிலுவையடியிலே நின்று அதை நல்லடக்கம் செய்யும் வரை அருகிலே இருந்த அம்மா தாய் நமக்காக பரிந்துரைக்கிறார். நம்முடைய ஆன்மாக்களுக்காக பரிந்துரைக்கிறார். நம்முடைய ஆன்மாக்கள் கெட்டலைந்து போகாதபடி, பாவத்தினுடைய சாபத்தினுடைய தண்டனைகளுக்குள்ளே வீழ்ந்து விடாதபடி இந்த தாயார் நம் ஆன்மாக்களை பாதுகாக்கிறார். எனவே இலங்கை மாதா பெருவிழாவை கொண்டாடுகிற பொழுது இலங்கையர்களாகிய நாம் பெருமைப்படுவோம். அதே வேளையிலே ஆண்டவருக்கு போற்றியும் புகழ்ச்சியும் செலுத்துவோம். அதே வேளையிலே இன்னும் அன்னையினுடைய பரிந்துரை வழியாக நம்முடைய நாடும் தேசமும் ஒவ்வொரு பிரஜைகளும் பாதுகாக்கப்படவும் விசேடமாக நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையிலே அன்னையினுடைய நலன்கள் பெருகுவதால் நாங்கள் தீமைகள் அனைத்தில் நின்றும் விலகப்பெற்று சாத்தானின் தந்திரங்களிலே பாவத்திலே இருந்து விலகப்பெற்று அன்னையின் பரிந்துரையால் நாங்கள் தூய்மையான வாழ்க்கை வாழ இந்த திருநாள் நம்மை அழைக்கிறது. அன்னையிடம் சரணடைவோம், அவருடைய பரிந்துரையை கேட்போம். அன்னையினுடைய பாதாரவிந்த முத்து செய்தவர்களாக அவர் தருகின்ற பரிந்துரைக்காக காத்திருப்போம். ஆண்டவர் அருள் தந்து நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமேன். நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணையும் மண்ணையும் காண்பவையும் காணாதவையும் யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே. கடவுளின் மகனாயுதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் என்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுள் என்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணாமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னிமரியாவிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போந்தியோ பிலாத்துவின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறை நூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையார் பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவிராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவரும் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருவள்ளுவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்ளுகின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் அருள வாழ்வை எதிர்பார்த்திருக்கிறேன். நம்முடைய தேவைகளுக்காகவும் வேண்டுதல்களுக்காகவும் எல்லாம் வல்ல பரலோக பிதாவை நோக்கி மன்றாடுவோம். அன்பின் இறைவா, உம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள் அனைவரும் நல்லாயனாம் இயேசுவை பின்பற்றி சமாதானத்தின் தூதுவர்களாகவும் அன்பின் வழிகாட்டிகளாகவும் நீதியின் கருவிகளாகவும் வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உங்களுக்கு அமைதி உரித்தாகு என்று மொழிந்த அன்பின் ஆண்டவரே, பல்வேறு நாடுகளில் ஏற்பட்டுள்ள பிரச்சினைகள் மற்றும் இயற்கை இடர்பாடுகளால் உலகில் அமைதியற்ற ஆதரவற்ற நிலை மாறி நாடுகளை ஆளும் தலைவர்களின் அறிவுத்திறனாலும் ஆக்கச் செயல்களாலும் மக்களின் ஒத்துழைப்பாலும் உலகில் நீடித்த அமைதியும் உதவும் மனப்பான்மையும் வளமான வாழ்வும் பெற அன்னை மரியா பரிந்துரைக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணையின் தெய்வமே இறைவா, தற்கால உலகில் பல்வேறுபட்ட கொடிய நோய்களால் துன்பப்பட்டு கொண்டிருக்கின்ற அனைவரையும் நீர் கண்ணோக்கி பாரும்.
அவர்கள் அனைவரையும் உமது ஆசி அளிக்கும் கரத்தினால் தொட்டு குணப்படுத்தியருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பேரன்பின் ஊற்றாம் இறைவா, தொலைக்காட்சி வழியாகவும் இணைய வழியாகவும் இத்திருப்பலியில் இணைந்திருக்கும் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து அவர்களின் மனவேதனைகளை நீக்கி நீரே என்றும் அவர்களுக்கு ஆறுதலாகவும் துணையாகவும் இருந்து அவர்களை வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மௌனமாக நம்முடைய தேவைகளுக்காக மன்றாடுவோம். பல்வேறுபட்ட தீமைகளுக்குள்ளும் பசாசனுடைய சோதனைகள் தந்திரங்களுக்குள்ளும் மன உடைவுகளுக்குள்ளும் உள்ளாகி தவிக்கிறவர்கள், ஆண்டவரே உம்முடைய பேரிரக்கம் இவர்களை காக்க வேண்டும் என்று மன்றாடுவோம். இன்னுமாக தங்களுடைய வாழ்வை, ஆன்மீக வாழ்வை இழந்து விட்டவர்கள் அன்னையினுடைய பரிந்துரையினாலே மீண்டும் நல்வாழ்வு பெற வேண்டும் என்று மன்றாடுவோம். அனைத்தையும் இந்த அப்பத்தோடும் ரசத்தோடும் இணைத்து விடுவோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இதய காணிக்கை, இரவாத காணிக்கை, இறை மனித உறவின் சின்னமாம் அன்பின் காணிக்கை. இறையே இதை ஏற்றிடுவாய், இனிதாய் என்னை மாற்றிடுவாய். இறையே இதை ஏற்றிடுவாய், இனிதாய் என்னை மாற்றிடுவாய். இதய காணிக்கை, இரவாத காணிக்கை, இறை மனித உறவின் சின்னமாம் அன்பின் காணிக்கை. எண்ணங்கள் உயர்ந்திடவே உள்ளங்கள் கோவிலாகுமே, நல்வாழ்வு அதன் பரிசாகுமே. எண்ணங்கள் உயர்ந்திடவே உள்ளங்கள் கோவிலாகுமே, நல்வாழ்வு அதன் பரிசாகுமே. கருணா உரை போல் மாறாத அன்பினால் அயலானை நேசிக்கும் நல்லுள்ளம் தா. கருணா உரை போல் மாறாத அன்பினால் அயலானை நேசிக்கும் நல்லுள்ளம் தா. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, கடவுளின் தாய் புனித மரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் நம்பிக்கையாளரின் மன்றாட்டுக்களையும் காணிக்கைகளையும் கண்ணோக்கி அருளும். அதனால் இவை உமக்கு ஏற்றவையாகி உமது மன்னிப்பின் உதவி எங்களுக்கு பெற்று தருவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே நீதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே,
புனிதர் அனைவரிலும் விளங்கும் மேன்மையைக் கண்டு நாங்கள் உம்மை வியப்புக்கு உரியவர் என அறிக்கையிடுவதும் மிகச் சிறப்பாக புனித கன்னிமரியாவை நினைவு கூறும் என்று அவருடைய நன்றி கலந்த புகழுரையால் உமது கனிவை ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீரரும் பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர். சிறப்பாக உம்மடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராமும் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்கப் பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்கச் செய்து வருகின்றீர். அவர் வழியாக உமது மாண்பை வானதூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன, திருமுனக்காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் பாடுவதாவது: தூயவர் 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 மூவுல இறைவனாம் ஆண்டவர், வானமும் மையமும் யாவரும் மாட்சிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சுடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறே தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுன்னின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை
தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோங்களாய ஜஸ்டின் பெர்னாட் ஞான பிரகாசம் எல்லா திருநீனராகியனவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகோளியின் உள்ளே ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இலங்கையின் திருத்தூதர் புனித யோசவாஸ், இவ்விலையில் உமக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அன்னையினுடைய பரிந்துரையிலே நம் அனைவரையும் எப்பொழுதும் அர்ப்பணிக்க அருள் கேட்டு மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையனத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்த போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் முன்னி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உரித்தாக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிற நம் ஆண்டவர் இயேசு தன்னுடைய தாயாரினுடைய பரிந்துரையிலே இந்த உலகையே ஒப்படைத்து சென்ற ஆண்டவர் இன்று நம்முடைய உள்ளத்திற்கு வந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் உம்மை காத்து எமக்கு நிலை வாழ்வை தருவதாக. ஆமென். நற்கருணை ஆன்மீக ஜெபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமென்.
என்னை காக்க நீ வேண்டுமே. இறைவா இறைவா வருவாயின்றே, இதயம் அருகில் அமர்வாயின்றே. இறைவா இறைவா வருவாயிங்கே, இதயம் அருகில் அமர்வாயின்றே. ஆண்டவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இதோ எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மீட்பு அளிக்கும் அருளடையாளத்தால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். கடவுளை பெற்றெடுத்த புனித கன்னிமரியாவின் நினைவை போற்றி பெருமைப்படுத்தும் நாங்கள் என்றும் உமது மீட்பின் பயனை அனுபவிக்க தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இறை ஆசிர் பெறுவோம். புனித கன்னிமரியாவின் தாய்மை பேற்றின் வழியாக மனித இனத்தை கனிவிரக்கத்துடன் மீட்க திருவிழம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் உங்களை வளப்படுத்த திருவிழம் கொள்வாராக. அவர் வழியாக வாழ்வின் காரணரை அடைய தகுதி பெற்ற நீங்கள் அவரது பாதுகாவலை என்றும் எங்கும் உணர்வீர்களாக. இன்று இறை பற்றுதலோடு கூடியிருக்கும் நீங்கள் அருள் வாழ்வின் மகிழ்ச்சி விண்ணக பரிசுகள் ஆகியவற்றின் கொடைகளை உங்களோடு அடுத்து செல்வீர்களாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.
பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும் எங்கள் இறைவா, தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.